வானதி நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் எப்படியோ சாரதா வீட்டோட பத்திரத்தை திரும்பி மீட்டு கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலேயாவது காவேரி விஜய் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். காவேரியோட ப்ரெக்னென்சி வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் ராகா வந்துட்டு கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு பசுபதி வந்துட்டு வர வச்சிருவாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதி ராகினி வந்த உடனே வந்துட்டு விஜய் பார்த்து, ஏன்டா உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இதுக்கு மேலே வந்துட்டு நீ என்கிட்ட வாலாட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருக்க, எதுக்கு என் பையனை தொட்ட? உனக்கு தைரியம் இருந்தால் என் மேலே கை வைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து விஜய் சொல்லுவார். உடனே விஜய் கேட்பாரு, அதவே தாண்டா நானும் கேட்குறேன், உனக்கு முடிஞ்சால் என் மேலே கை வைக்க வேண்டியதானே? நீ எதுக்கு என் அத்தை வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்க, என் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்க? நான் சும்மாவே வந்துட்டு டென்ஷன் ஆவேன். நீ என் காவேரியவே வந்துட்டு பேசியிருக்கேன். அது போக என் அத்தையை உன் காலில் போய் உலக வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? நான் எதுக்காக வந்துட்டு இங்கே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க கூட இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் கேள்விப்பட்டேன்டா, நீ உன் சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு பிச்சைக்காரன மாதிரி ஆகிட்டியாமே, நீ ஏதோ வீட்டோட மாப்பிள்ளையாக போய் அவங்க கூட செட்டில் ஆகிட்டியாமா, சொத்துக்கு கூட அவங்கள தான் நம்பி கையேந்து நிற்கிறியாமா, இதெல்லாம் உனக்கு தேவையா? மரியாதையாக போய் உங்கள் தாத்தா பாட்டி கூட சேர்ந்து அவங்களோட அனுதாபத்தில் அவங்களோட சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு நீ பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்திருக்கலாம்ல. இதெல்லாம் உனக்கு தேவையா? அந்த பிச்சைக்காரியை போய் வேணும்னு கேட்டு அவனால் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்க, அட அறிவு கெட்டவனே, நான் வந்து அவங்க வீட்டில் போய் எதுக்காக இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன்? உன்னை பழி வாங்கணும், உங்ககிட்ட இருந்து வீட்டெல்லாம் மீட்டு நாங்கள் திரும்ப வந்துட்டு கொடைக்கானலுக்கு போகணுங்கிறது தான் என்னோட முதல் டாஸ்க்காகவே இருந்துச்சு. என் பொண்டாட்டி என்ன தான் வந்துட்டு நான் அவளை பார்த்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் அவளுக்கு எல்லா நினப்புமே அந்த வீட்டு மேலே தான் இருக்குது. அது போக அவங்க அம்மா அழுகும்போது என் பொண்டாட்டி கண்டிப்பாக என் கூட சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. என் காவேரிக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணியிருக்கேன். அது போக நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கணும்? முதல்ல பத்திரத்தை நீட்டு, அதுக்கப்புறமா நீ உன் பையனை கூட்டிகிட்டு போவியாமா? அது போக நீ இனிமேல் 1 பண்ணேன்னா அதுக்கு பதிலாக நான் 10 பண்ணுவேன். இனிமேல் என் குடும்பத்து மேலேயோ என் பொண்டாட்டி மேலேயோ இல்லை எங்கள் மேலேயோ நீ கை வைக்கணும்னு நினச்சேன்னா கூட உனக்கு பதிலடி வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நான் வாயிலெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், என்னோடய ஆக்ஷனே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பசுபதி, ஏண்டா நிவின், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லை? உன் அம்மா கூட என் பையனை தாட்டி விட்டா நீ அவங்கக்கிட்டேருந்து பிளாக் பண்ணி நீ கூட்டிகிட்டு வந்திருக்கியா? நீ என்னடா இப்படி குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிவிட்டு இந்த குடும்பத்து கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ கையில் சிக்கவில்லை, நீ உன்னால தான் நிறையா பிரச்சனை எனக்கு வந்துட்டுருக்கு. நானும் போனால் போகட்டும், தங்கச்சி பையன்றதுக்காக விட்டு வச்சுருந்தா நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. முதல்ல உன்னை போட்டு தள்ளுறீரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹலோ மாமா, நீங்கள் என்ன போட்டு தள்ளுறீங்களா? முதல்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. அது போக நீங்கள் ரொம்ப வந்து பார்த்து பாசமாக வளர்க்குற உங்கள் பொண்ணையும் உங்கள் பையனையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. முதல்ல வந்துட்டு உங்கள் பையன் வேணும்னா நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துலேருந்து போகணும்னா பத்திரத்தை இந்த கையில் வை, அந்த கையில் வந்துட்டு நீ உன் பையனை கூப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் என் நேரம்டா, நீ பேசுகிறதெல்லாம் கேட்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி தலையால் அடிப்பார். ராகினி வந்துட்டு நிவினை பார்த்து, டே நிவின், நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி ராகினி கேட்க, நக்கலாக வந்துட்டு நிவின் ராகினியை பார்த்து சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து, என்னடா இவங்ககிட்ட ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல அந்த ஆள் அடித்து துரத்திட்டு நம்ம பத்திரத்தை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே டெய்லர், நீயுமாடா இவனுங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க, உன் லெவல் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ எல்லாம் இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி பசுபதி கேட்க, நான் இனிமேல் இப்படி தான் பேச போகிறேன், என்கிட்ட நீ ஏற்கனவே வாங்கினதை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி குமரன் வந்து பசுபதி கிட்ட கேட்பாரு. நான் உனக்கு திருப்பி கொடுத்ததை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி பசுபதி குமரன் கிட்ட கேட்க, சரி நிறுத்துங்க, முதல்ல வந்துட்டு நம்ம மேட்ரை பார்ப்போம் பிரதர், அதுக்கப்புறமா இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்கலாம். இவன் இங்கே தானே இருக்க போகிறான், இவனை நம்ம அப்புறமா கவனிச்சுக்கலாம். முதல்ல நம்ம வீட்டோட பத்திரத்தை வந்துட்டு நம்ம வாங்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், அதை கம்ப்ளீட்டாக செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பத்திரத்தை கேட்பாரு. பத்திரத்தை உடனே கொடுத்ததுமே உடனே ராகவை கூப்பிட்டு பசுபதி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவார். கிளம்புனதுக்கப்புறம் உடனே கால் வரும் விஜய்க்கு. பார்த்தீங்களா, நம்ம எதிர்பார்த்தது அவன் இங்கேருந்து வெளியில் போனோன்னா உடனே கால் பண்ணுறான் பாருங்கள். சரி இருங்க, என்ன தான் பேசுகிறான்றதை கேட்போம் அப்படின்ற மாதிரி உடனே கால் அட்டன் பண்ணதுமே, என்ன உங்கள் குடும்பமாக சேர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருந்துடலான்னு நினைக்கிறீங்களா? நீங்களே ஜெயிச்சிட்ருக்கீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்கடா, உங்களுக்கு எல்லாம் பதிலடி கூடி சீக்கிரத்தில் கொடுக்க தான் போகிறேன். ஆமாம், உங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் 2 குழந்தை வரப்போதாமே, உன் பொண்டாட்டியும் மாசமாக இருக்காளாமே, அது எப்படிடா இவ்வளோ பிரச்சனையும் இதெல்லாம் மட்டும் கரெக்டாக பண்ணிடுறீங்க? குமரன் பொண்டாட்டியும் மாசமாக இருக்கான், உன் பொண்டாட்டியும் மாசமாக இருக்கான், அடுத்தது அவன் ஒரு உதவாக்கரை இருக்கானே, அவனையும் வச்சு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? 2 குழந்தையா இல்லை 3 குழந்தையா? எல்லாம் பிளான் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஒரு நம்பர் என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் ஆக்ஷன் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் அறிவிக்கிட்டவனை, என்னடா உளறிக்கிட்டு இருக்க? குழந்தைய பற்றிலாம் நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி விஜய் டென்ஷனாக கேட்க, குழந்தைய பற்றியா? என்னால் தான் உங்களை ஒன்றுமே பண்ண முடியலையே, அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைங்களையாவது ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறேன், இல்லை அவங்களையுமே வந்துட்டு ஹீரோ மாதிரி வளர்த்த போகிறீங்களான்றதே பார்க்குறேன். அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்தால் தானே, அதை எப்படி வர விடாமல் பண்ணுறேன், என்னெல்லாம் பண்ணுறேன், இனிமேல் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக இருந்துருவீங்களா? குழந்தை குட்டின்னு வந்து சந்தோஷமாக இருந்துருவீங்களான்றதை நானும் பார்த்துட்றேன். இனிமேல் என் முதல் டாஸ்க்கே அந்த குழந்தைய அழிக்கிறது மட்டும்தான். முடிஞ்சால் நீ அதை தடுத்து பாருடா,
கங்கா, காவேரி, யமுனா எல்லாத்தையும் அழிக்காம விட மாட்டேன். இப்போ புரிஞ்சுதுடா எனக்கு நல்லாவே. உங்கள அடிக்கிறத விட உங்கள் பொண்டாட்டிங்கள அடித்தாலும் உங்கள் குழந்தைங்கள பகடைக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நீங்கள்லாம் வந்து எந்திரிக்கவே முடியாமல் ஒரே அடியாக படுப்பீங்க. இதுக்கு ஒரே வழி நான் அந்த மாதிரி பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுருவாரு. விஜய் பயங்கரமாக வந்துட்டு வெக்ஸாகி கத்துவார். உடனே குமரனும் நிவினும், பிரதர் நீங்கள் விடுங்க பிரதர், இந்த ஆள் இப்படி தான் பேசுவான், இவன்லாம் ஒரு டம்மி பேசுகிறதோட சரி, இவனால் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், இல்லை பிரதர், இவன் இந்த மாதிரி யோசிக்கிறானா, இந்த மாதிரி கேவலமாக இவ்வளோ தரக்குறைவாக இறங்கி பேசுகிறான்னா கண்டிப்பாக என்ன வேணுனாலும் பண்ணுவான், நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போனதுமே எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. சாரதா அத்தையை உடனே கூப்பிட்டு, அத்தை இங்கே இந்தாங்க அத்தை உங்களோட பத்திரம், நாங்கள் மீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம், மீட்டு திரும்பி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சாரதா பயங்கரமாக அழுவாங்க. உடனே அவங்க அப்பா கிட்டே போய் பயங்கரமாக கத்தி கத்தி அழுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை எங்கள் மருமகன் எல்லாருமே மீட்டு கூட்டிகிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது, நம்ம வாழ்றதுக்கான ஒரு அர்த்தமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், நம்ம மருமகனுங்க எல்லாருமே வந்துட்டு அதை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சாரதா பயங்கரமாக அழுவாங்க. பாட்டியும் அழுவாங்க. அதே சமயத்தில் காவேரியும் போய் சாரதாவை கட்டி பிடிச்சி அழுவாங்க. அம்மா இனிமேல் நீ எதுக்காகவும் அழுகாதம்மா, எல்லாமே சரியாயிடுச்சு, அதான் இவங்க எல்லோரும் இருக்காங்கல்லம்மா, எல்லோரும் நல்லபடியாக வந்துட்டு மீட்டு கொண்டு வந்துட்டாங்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல கையெடுத்து கும்பிட்டு 3 பேத்துக்குமே கையெடுத்து கும்பிட்டு சாரதா நன்றி சொல்லுவாங்க. உடனே கங்கா ஆரம்பிப்பாங்க, என்னம்மா நீ விஜய்க்கு மட்டும் வந்துட்டு ரொம்ப வந்து தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்கிற மாதிரி இருக்குது, இது எல்லோரும் தானே பண்ணியிருக்காங்க, விஜய் மட்டும் நீ தூக்கி கொண்டாடுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி விஜய் முன்னாடியே கேட்க உடனே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகிடும். இல்லை ஏன் கங்கா நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தோங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அத்தையும் 3 பேர்த்தையும் தானே பெருமையாக பேசுகிறாங்க. முக்கியமாக பார்க்க போனால் குமரன் பிரதர் தான் இதில் அதிகமாக ரிஸ்க் எடுத்திருக்காரு. அதுபோக நிவினை வந்துட்டு சாதாரணமாக நினச்சிடவே கூடாது, ராகை வந்து பிளாக் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததே நிவின் தான். என்னை விட இவங்க 2 பேர்த்துக்கும் தான் வந்துட்டு இதில் பொறுப்பும் அதிகமாக இருந்துச்சு, டாஸ்க்கும் அதிகமாக இருந்துச்சு, நான் பண்ணதில் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு பிளான் மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் கங்கா நீ வாயை மூகடி, அந்த தம்பி எவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறாரு, நீ என்ன தேவையில்லாதது பேசிக்கிட்டு இருக்க, சந்தோஷமாக எல்லோரும் இருக்கிறாங்க, அதில் ஏதாவது குழப்பி விட்டு நிம்மதி இல்லாமல் ஆக்கிராத, காவேரி மூஞ்சும் வந்து சுருங்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா அவங்களுக்கெல்லாம் நான் எது பேசினாலும் தப்பாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி உடனே சொல்லிட்டு, நான் உடனே போய் ஸ்வீட் பண்ணுற தம்பி, நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி சொல்லுவாங்க, அம்மா ஸ்வீட்ஸ் பண்ணி இப்போ சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வெளியிலேயே போய்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு எல்லோரும் ஹாப்பியாக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லுவார், அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் காவேரியை கூட்டிகிட்டு தனி கொடுத்தனும் போயிடலான் இருக்கேன் அத்தை, நான் ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நான் வந்து பண்ணி கொடுக்கணும், உங்கள் வீட்டை வந்து மீட்டு கொடுக்கணும், ஏன்னா காவேரி என் கூட தனி கொடுத்தனுமே வந்தாலும் உங்களை நினச்சி தான் கவலைப்பட்டுட்ருப்பான், என் கூட முழுசாக சந்தோஷமாக இருக்க மாட்டான், அதனால தான் வந்துட்டு இதை பிளான் பண்ணி வச்சு தான் நான் இங்கே வந்து இருந்தேன், மற்றபடிக்கு எனக்கு காவேரி கூட போய் தனியாக இருக்கணும், தனியாக வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபேமிலின்னு சொல்லி அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் நான் அவள் கூடவே இருந்து அவளை கவனிச்சுக்கணுங்கிறதெல்லாம் தான் என்னோடய பெரிய ஆசையாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் தனி கொடுத்துடணும் போயிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க, எங்கள் மேலே ஏதாவது கோவமா, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இங்கே வரும்போதே பிளான் பண்ணி தான் வந்தேன் தனி கொடுத்துன்னு போயிடணுன்னு, காவேரி உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே காவேரி கங்கா பண்ணுற ரியாக்ஷன்ஸு கங்காவோட நடவடிக்கையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, நம்ம தனியாகவே போயிடலாங்க, எனக்குமே அதுதான் ஆசை, நம்ம 2 பேரும் தனியாக போயிடலாம், இந்த வீடும் சின்னதாக தான் இருக்குது, அக்காவும் இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அம்மா 2 பேர்த்தையும் கவனிச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், நம்ம தனியாக போகிறது தான் கரெக்ட் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நம்ம அதை அப்புறமா பேசலாம் இதை பற்றி அப்படின்ற மாதிரி காவேரியும் அந்த டாப்பிக்கை விட்டுட்டு நம்ம அப்புறமா தனியாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து அத்தைக்கிட்ட பேசிக்கலாம், இப்போ எல்லாரோட முகமும் சுருங்குது, அம்மா வேறு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க விஜய் அப்படின்ற மாதிரி கஞ்சாடியிலே சொல்லிவிட்டு உடனே சாரதா அப்படியே இடி விடிஞ்ச மாதிரி உட்காந்துருவாங்க. அம்மா இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வந்துட்டு நீ ஸ்வீட் போய் பண்ணு, நம்ம முதல்ல சந்தோஷமாக இருக்கிறத வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் தண்ணி கொடுத்துன்னு போகிறத வந்து அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா நினைப்பாங்க, எப்படியாவது இதுங்க 2 தனி கொடுத்துன்னு போயிடுச்சுன்னா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும், இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் இதுங்க 2 வீட்டை விட்டு வெளியில் போகிறது தான் அப்படின்ற மாதிரி மைண்டு வயசில் நினைக்க உடனே காவேரி நினைப்பாங்க, நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நாளைக்கே போகிறது தான், விஜய் கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி காவேரி ஒரு பக்கம் நினைக்க விஜய் நினைப்பார், ஏற்கனவே நம்ம வீடெல்லாம் பார்த்து வச்சிட்டோம், இதெல்லாம் சர்ப்ரைஸாக காவேரி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் பிளான் பண்ணுவார்.